இப்போ நேற்று நீங்கள் சொன்னீங்கல்ல, கேட்டீங்கல்ல, போய் பார்த்தாங்க, அன்புமணியும் ராமதாஸ் சந்திச்சாங்க. ஏன் அந்த இது ஒரு முடிவுக்கு வரல? சந்திச்சார்ல, சந்திச்சா அதான் அவன் எல்லாரும் சொன்னதே தானே, அந்த கட்சியாளங்களே சொன்னதானே. அவர் அருள்மொழியா அவர் என்ன சொல்றாரு, அப்பாவும் மகனும் சந்திச்சாவே பிரச்சனைகள் பாதி தீர்ந்துரும். ஆனா அது இல்ல அப்படிங்கிறப்ப அப்ப இப்ப நேத்தி சந்திப்புல எதுவுமே நடக்கலையா? சந்தித்தால் மட்டும் பிரச்சனை தீராது. ராமதாஸுடைய கண்டிஷனை ஏற்றுக்கொண்டால் தான் பிரச்சனை தீரும். என்ன கண்டிஷன்? நேற்று 5 கண்டிஷன் போட்டிருக்காரு. 5 கண்டிஷன் ரொம்ப முக்கியமானது. முதல் கண்டிஷன் வந்து 6 மாதத்திற்கு நான் தான் தலைவர். 6 மாதத்திற்கு நான் தான் தலைவர், நீ செயல் தலைவர், நான் தான் முடிவெடுப்பேன். ஒன்று தீர்க்கமான முடிவு. இரண்டாவது, செயல் தலைவராக மாநிலம் முழுவதும் பயணப்படணும், ஒவ்வொரு தொகுதிக்கும் போகணும், ஒவ்வொரு கிளைக்கும் போகணும், மக்களை சந்திக்கணும், களத்தில் வேலை செய்யணும் செயல் தலைவராக. 2. மூன்றாவது முக்கியமானது, ராமதாஸ் அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. ராமதாஸ் அன்புமணி வந்து ஒரே ஒரு பையன், 2 பெண் குழந்தைகள், கவிதாவும் ஸ்ரீகாந்தி அவர்களும். சொத்துக்களை 2 மகள்களுக்கும் சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு கண்டிஷன். பெரும் சொத்து இருக்கு இன்னைக்கு, வந்து பழைய 90களில் இருந்த ராமதாஸ் மாதிரி இல்லை, இன்னைக்கு பெரும் சொத்து இருக்கிறது. அப்போ இந்த சொத்துக்களை வெறும் அன்புமணி மட்டும்தான் பயன்படுத்துகிறாரு. இன்னும் சொல்ல போனால் அன்புமணியுடைய மனைவி மேலே வந்து பெரிய கோபம் வைத்திருக்கிறார். அவங்க சொல்லி கொடுத்து தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. அது குடும்ப விஷயம், ஆனால் அவர் வெளிப்படையாக சொல்கிறார். ஆனால் அதனால் தன்னுடைய மகள்களுக்கு, இப்போ ஸ்ரீகாந்திக்கும் கவிதா அவர்களுக்கும் சொத்துக்களை பிரித்து கொடுக்கணும். அதனால தான் காந்தி அவருடைய மகன் முகுந்த வந்து இளைஞரணி கொண்டு வரணும்னு நினச்சது. வெறுமனே வந்து இந்த கட்சியை வந்து தன்னுடைய வந்து சுயலாபத்துக்கு அன்புமணி பயன்படுத்துறதை தடுக்கணும்னா குடும்பத்தில் இன்னொருத்தரும் பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு அவர் நினைத்தது. அப்போ அது ஒரு முக்கியமான கண்டிஷன். 4வது இதாவது என்னென்னால், சௌமியா அவர்கள் அரசியலில் தலையிடக்கூடாது. அன்புமணியுடைய மனைவி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அந்த கட்சி விவகாரங்களில் தலையிடக்கூடாது. அவங்க தான் வேட்பாளராக போட்டிட்டு தருமபுரியில் தோத்தாங்க. இதெல்லாம் அவர்கள் செஞ்ச முடிவு. சௌமியா போட்டியிட என்பதெல்லாம் ராமதாஸ் முடிவு பண்ணலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது வந்து அன்புமணி முடிவு, சௌமியா முடிவு, அவருக்கு விருப்பம் இல்லை. அப்போ அது ஒரு பின்னடைவு, அது தலையிடக்கூடாது என்று முக்கியமானது. அப்போ இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டது, அது அன்புமணி ஏற்றுக்கொள்ளவில்லை.